நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தந்தை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்த்தேனம்மா, தேவர்களில் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா. மணமங்களம் திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தந்தை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு அப்படின்னு பாடியிருக்காரு. How does it feel? Feels amazing. Was flying. You flying. Yeah. அப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சித்ரா அவர்கள், சுபா அவர்கள், இவங்களை எல்லாருக்கும் டெடிகேஷன். காரணம் என்னென்னா எல்லாம் முத்தான மனசு உள்ளவங்க. சித்ரா அவர்கள் எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவங்க கண்ணில் இன்றைக்கும் புது பாடகியாக அவங்க உள்ளே போய் பாட்டு கற்றுவாங்க. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய பாடிருக்கோம். அதனால் சச்சு கிரேட் ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்க ரெண்டு பேர் மேலே. மனோ, நீங்கள் எங்களை பற்றி உள்ள சொல்லும்போது நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா? எங்கள் உடன் பிறவாத தம்பி நீங்கள். ஆனால் இப்போ நிறைய பேர் அது மனோவை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப எல்லாரோடையும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்டோட அவ்வளோ நல்ல ஒரு இதயம் கூட இருக்குது மனோவுக்கு. அதனால் எந்த குறையும் இல்லாமல் இறைவன் உங்களையும் ஜெமீலாவையும் பசங்க 3 பேரையும், சாய் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நாங்கள் போய் வீட்டில் போய் திருஷ்டி சுற்றி போடணும். மாயோ மாதிரி இருக்கா? மாயோட அழகா இருக்க. மாயோ சாயல் இருக்கா? ஆனா எங்கேயோ மாயோ சாயல் இருக்கு. ஜமீலா மாதிரி தான் இருக்கா. ஓ, இங்க உசுப்பேத்துறது. ரைட், ஓகே. மனோஜி, எங்க ஆத்துக்காரர் வந்து சீக்கிரமா சிரிக்க மாட்டார், சீக்கிரமா சந்தோஷப்பட மாட்டார். உங்களோட முகத்தை பார்த்தாலே ஈன்னு ஆயிடுறார் அவர். அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி இருக்கு மனோஜி உங்களுக்குள்ள. இன்னொன்று கூட சொல்லணும். உண்மையிலே எனக்கு வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி பார்த்து நிறைய பேர் லெட்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வரும்போது நான் டோட்டலி ஐம் a டிஃப்ரெண்ட் பர்சன். நான் இங்கே வந்தால் என்னால் 2 சைடில் 2 பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு அப்படியே பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால தான் நான் இங்கே வரும்போது மட்டும்தான் நான் இவ்வளோ சிரித்து சந்தோஷமாக இருக்கேன். அது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே வரும்போது உண்மையில் நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எனக்கு என்ன கவலை இருக்குது அது எல்லாத்தையும் மறந்து அப்படியே நான் சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம் இதுதான். அது கொடுத்ததுக்கு நான் மனோவுக்கும் சுபாக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட அந்த உலகமே இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து என்னை தூக்கிட்டு வந்ததில் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சித்ராஜி அண்ட் சுபாஜி. எனக்கு என்ன மனோ சார் பற்றி சொல்லணும்னா, இது நான் ஃப்ரம் த டீப்பஸ்ட் ஹார்ட் ஐ எம் சேயிங், இந்தியாவில்
singers, one of the most talented and gifted singers is Manu.